நம்ம இப்போ பார்க்குறது வந்து பூலாஞ்செடின்னு சொல்கிறோம். இந்த பூலாஞ்செடியினுடைய பயன்கள் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தோம். இதனுடைய செடியினுடைய அடையாளம் தெரியல அப்படின்னா, இது ஒரு குத்துச்செடி. இது பார்த்தீங்கன்னா இது செடியாக தான் வரும். இந்த செடியினுடைய வந்து அது நீல கலரில் பழம் இருக்கும். இந்த பழங்களை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இந்த குச்சியினுடைய பயனை வந்து பல் விளக்கலாம். பல்களில் உள்ள ஈறுகளில் வந்து எந்த ஒரு ரத்தமும் வராது. இந்த குச்சியில் பல் விளக்கிட்டு வந்தாலே சிறுநீரகம் சுத்தமாயிடும். சிறுநீரகத்தை சுத்தம் செய்யணும்னா இந்த பூலா இலையினுடைய குச்சி இலை எல்லாத்தையும் வெட்டி பொடி பொடியாக நறுக்கி அதோட தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மாதம் ஒரு முறை 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரகம் சுத்தமாகும். சிறுநீரகம் சுத்தமானால் அவங்களுக்கு எந்த நோயும் வராது. ஆத்திரத்தை அடக்கினாலும் மோத்திரத்தை அடக்கக்கூடாது. ஏன்னா அடக்குனாங்கன்னா அது வந்து உப்புத்தன்மையாக ஆகி உப்பு கட்டி அது கல் கட்டியாக மாறி அது வந்து சிறுநீரகத்தை சுருங்க விடாமல் செஞ்சிடும். அந்த உப்பு வந்து வேற. நம்ம இன்னைக்கு வந்து வாழைத்தண்டு சாப்பிட்டா கல் வந்துடும்ன்றாங்க. அன்னைக்கு வந்து கல் வந்தது காரணம் அரிசியில் கல் களையும் போது அந்த கல் போய் வயிற்றுக்குள்ளே இருக்கும். அந்த கல்லை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு வாழைத்தண்டு சாறு சாப்பிடலாம், வாழைத்தண்டு பொரியல் சாப்பிடலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிறதோ ரசாயன உப்பு. இந்த ரசாயன உப்புக்கள் வந்து குடலில் போய் சேரும், சிறுநீரக பையில் போய் தங்கி அது வந்து என்ன சொல்லுவாங்க, நூல் மாதிரி ஒரு படுக்கையாக வந்து அது ஏறுமே தவிர கட்டியாக ஆகாது. ஆக சிறுக அந்த ரசாயன பொருள்கள் வந்து எல்லா பொருள்லேயும் பாசம் பிடிச்ச மாதிரி பிடிச்சி கல் மாதிரி இறுகி அந்த சிறுநீரகத்தை சுருங்க விடாது. அந்த சிறுநீரகத்தை சரி செய்யணும்னா இந்த பூலாங்குச்சியை வந்து கொதிக்க வச்சு அது கூட ஒரு 10 மிளகு போட்டு கஷாயமாக குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த சிறுநீரகம் சுத்தமாகும். சிறுநீரகம் சுத்தமானால் அவங்களுடைய உடல் பாதிப்பு குறையும். சிறுநீரகம் சுத்தம் செய்கிறதுக்கு இந்த பூலாங்குச்சி, பூலாங் இலை, பூலாம்பழம் இது எல்லாமே வந்து ஒரே இதில் இருக்கிறது. இது எல்லாமே பயன்படுத்தலாம். இதனுடைய எல்லா பயன்களும் மனிதர்களுக்கு பயன்படும். இதை காலையில் பல் விளக்கிட்டு வந்தாலே முகம் வசீகரமாகும். முகம் வசீகரமாகுதுன்னா அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பூலாஞ்செடியை வந்து நம்ம கொதிக்க வச்ச கஷாயம் கண்டிப்பாக மாதம் ஒரு முறை சாப்பிடணும். மாதம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய சிறுநீரக பை சுத்திகரிக்கும். சிறுநீரக பை சுத்திகரித்தாங்கன்னா அவங்களுக்கு உடலில் எந்த ஒரு நோயும் வராது. எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கணும்னா இந்த பூலாஞ்செடியினுடைய பயன்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த செடியினுடைய அடையாளம் நேராக தெரிஞ்சுக்கணும்னா அந்தந்த செடி அந்தந்த மரங்கள் இருக்கிற இடத்துலையே போய் நம்ம இன்றைக்கி வந்து செடிகளை நேரடியாக பார்க்குறோம். நேராக பார்க்குறதுல பலன் என்னன்னா அவங்களுக்கு இது அடையாளம் தெரிஞ்சிடும். அடையாளம் தெரியாமல் இருக்காது. இதில் நீல நிற பழங்கள் இருக்கும். இதில் பழங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அந்த பழங்களை வந்து கையில் நசுக்கணும்னா நீல நிறமாகும். அதை உதட்டு மேலே சாயமாக பெண்கள் பூசி நீல நிற சாயம் மாதிரி பூசிக்கிடுவாங்க. அது அவ்வளவு அழகாக இருக்கும். ஏன்னா இந்த பூலாஞ்செடி வந்து குச்சி செடியாக வரதில்லை, அது விதையிலிருந்து முளைக்கக்கூடியது. இந்த பழங்களை சாப்பிட்டு போகிற குயில்களும் பறவைகளும் எங்கே போய் எச்சமிடுதோ அந்த இடத்துல முளைக்கக்கூடியது. இது ஒரு முக்கியமான மருந்து. சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிறதுல தலை சிறந்த மருந்தில் எத்தனையோ இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. இன்றைக்கி இருக்கிற உப்புக்கு வந்து 16 ஜோடி கிட்னி இருந்தால் தான் இந்த உப்பை கழுவி களைய முடியுமா. அந்த அளவுக்கு சிறுநீரக ஆராய்ச்சியாளர்கள் தகவல் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு ஜோடி தான் இருக்குது. அதில் ஏன் நம்ம தப்பிச்சிருக்கோம் நம்ம கேட்கலாம். நம்ம வந்து அதிக அளவு ரசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். புளி ரசம் அதிகமாக நம்ம சாப்பிட்றதால நம்ம சிறுநீரகத்தில் இருக்க உப்பை வந்து அது கழுவி களையுது. சிறுநீரகத்தில் இருக்க கல்களை ஒட்ட விடாமல் அது மீண்டும் வந்து சிறுநீரகத்தில் வெளியேற்றிடுது. அதனால தான் நம்ம தினந்தோறும் ஒரு ரசம் சாப்பிட்றோம். தினமும் ஒரு ரசம் சாப்பிட்டு வந்தாலே அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு இது கிடைக்கக்கூடியது. சிறுநீரகம் சுத்திகரிக்க முகம் வசீகரமாகும். முகம் வசீகரமாக இருக்கணும்னா பூலாஞ்செடியினுடைய தண்டு, குச்சி, பழம் எல்லாத்தையும் கொதிக்க வச்சு குடிக்கணும். கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாலே அவங்க சிறுநீரகம் சுத்தமாகும். அது மட்டும் இல்லை, சிறுநீரக பாதையில் சதை அடைப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் இது பயன்படும். இந்த பூலாஞ்செடியோடு சேர்த்து நம்ம வேற ஒரு இலைகளையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா சில மருத்துவங்கள் இருக்குது. அந்த மருத்துவங்களையும் செஞ்சுட்டு வர சிறுநீரக பாதை வந்து அடைப்பு இல்லாமல் போகிறதுக்கு இது ஒரு முக்கிய மருந்து. வேறு எதுக்கு இது பயன்படுதோ இல்லையோ, சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு இதுக்கு இருக்குது. பல்களில் வர ரத்தங்களையும் சுத்தம் செய்யும். ஈறுகளை வந்து பலப்படுத்தக்கூடியது. அதனால் இந்த மூலிகையை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்த வேண்டும். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் கண்ணில் பூ விழுந்துருச்சின்னு சொல்கிறாங்க. கண்ணில் பூ விழுந்துரும்னு சொல்லுவோம். வெள்ளையாக இருக்கும், அந்த பார்வை வந்து குறைஞ்சிரும். பார்வை இருக்க குறைஞ்சிட்டே தான் போகும். முதல்ல வந்து வெண்திரை மாதிரி வரும். அந்த வெண்திரையை விளக்குறதுக்கான மருத்துவம் அந்த பூ விழுந்துருச்சின்னு சொல்கிற கண்ணில் பூவை வந்து சரி பண்ணுறது. இது கொஞ்சம் தான் சரியாகும். சிலருக்கு சீக்கிரம் சரியாகும், சிலருக்கு வருஷ கணக்காகும். பூ விழுந்திருக்கு அல்லது அந்த
கண்ணில் வந்து புரைன்னு சொல்லுவான், கண்ணில் புரை ஓடி இருந்தாலும் இதை வந்து சரி பண்ணக்கூடியது. இது வந்து முசுமுசுக்க இலை. இந்த முசுமுசுக்க இலை வந்து நல்ல ஒரு சளிக்கான மருந்து மட்டுமல்ல, கண்ணில் விடுறதுக்கான ஒரு சிறந்த மருந்து. கண்ணில் வந்து புரையோ பூவோ இருந்தால் அதை நீக்கிறதுல இந்த முசுமுசுக்க ஒரு சிறப்பான ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து யாரும் பயன்படுத்துகிறாங்கன்னா இதை வந்து அதிகம் பயன்படுத்துறது கிடையாது. இந்த சம்பங்கி பூ, இந்த சம்பங்கி பூ மாலையில் இருக்கிற இந்த சம்பங்கி பூ வந்து கண் நோயில் உள்ள கண்ணை சுத்தம் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு மருந்து. இதோடு சேர்த்து சின்ன வெங்காயம், இந்த சாம்பார் வெங்காயத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா இது வந்து காரத்தன்மை இருக்கும். இது வந்து நாட்டு வெங்காயம் சின்னதாக தான் இருக்கும், ஹைப்ரிட்ன்றது பெருசாக இருக்கும் சின்ன வெங்காயமும். இந்த சின்ன வெங்காயம் இந்த சாம்பார் வெங்காயத்தையும் இந்த நம்ம கண்ணுக்கு பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்த்து சீரகம் வந்து தங்கச்சத்து உள்ளது. தங்கத்தை போல எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த சீரகத்தை சேர்க்குறோம். முதல்ல ஏன் கண்ணில் வந்து பூ விழுதுன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தால் தான் கண்ணை மறைக்கும். மலச்சிக்கலை வந்து முதல்ல சரி பண்ணணும். யாருமே வந்து வயிறை கண்டுக்கிறதே கிடையாது. எனக்கு தேவை கண்ணில் தானே இருக்குது, வயிற்றில் என்ன இருக்குன்னுவாங்க. வீட்டுக்குள்ளே நுழையணும்னா எப்படி பூட்டை திறந்து வாசப்படியை திறந்து வீட்டுக்குள்ளே வரணுமோ அந்த முறை பிரகாரம் வந்தால் தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும். அந்த மாதிரி வயிறு சுத்தம் பண்ணியாச்சுன்னா கண் பார்வை தெளிவாக இருக்கும். 3 நாளைக்கு மோஷன் போகாமல் இருந்தால் கண் பார்வை குறைஞ்சிரும். ஒரு சில பேர் 7 நாளைக்கு போகாமல் இருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த கண் பார்வை கெட்டுரும், அவங்களுக்கு புரை ஓடும். ஏன் புரை ஓடுதுன்னா அழுக்குகள் வந்துடும், கண்ணை வந்து மறைக்கும். கண்ணை மறைச்சி கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும். அவங்கெல்லாம் கண்டிப்பாக மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொய்யாப்பழமோ அல்லது கடுக்காய் பொடி அல்லது வேற இந்த இனிமா கொடுக்குற முறை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில் மலச்சிக்கலை வெளியேற்றணும். மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது, கண் பார்வை சீக்கிரம் தெரியும். மலச்சிக்கலை வச்சுக்கிட்டே எனக்கு கண் நல்லா தெரியணும் அது வந்து ரொம்ப கஷ்டம். மலச்சிக்கல் சரியானால் தான் கண் பார்வை சரியாகும். அது மட்டும் இல்லாத இந்த தூசிகள் அதிகமாக கண்ணில் போய் சேர்ந்துருக்கும். அந்த தூசிகள் வந்து அந்த கண்ணை வந்து சரியாக அவங்க வந்து துடைக்கிறது கிடையாது. அதுக்கு வந்து துடைக்கிறதுக்குன்னு வெறும் மஞ்சள் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம முகத்துக்கு போடுற மஞ்சள், பெண்கள் போடுற மஞ்சள் தண்ணியை ஒரு வெள்ளை கர்ச்சிப்பை முக்கி எடுத்து அந்த கர்ச்சிப்பை துவட்டிட்டு நல்லா காய விட்டு அதில் மஞ்சள் இருக்கும், அந்த மஞ்சள் உள்ள கர்ச்சிப்பை வச்சு கண்ணை துடைச்சிட்டு வந்தால் இந்த புரைகள் வராது, கண்ணில் பூ விழாது. யார் ஒருத்தருக்கு கண் வலி வருதோ கண்டிப்பாக அவங்க மருந்து போடக்கூடாது. கண்ணில் உள்ள அழுக்குகள் கண் வழியாக தான் வெளியே வரணும். கண் வழியாக வர வேண்டிய அழுக்குகளை வரவிடாமல் நம்ம எதையாவது மருந்தை போட்டு நிறுத்தினோம்னா அது மூளைக்குள்ளே கட்டியாவோ அல்லது கண்ணுக்குள்ளே புரையாக மாறி தான் வரும், அல்லது கண்ணில் பூவாக மாறும். ஏன் கண் வழியாக வர்றதை தடுக்கணும்? தடுக்க வேண்டாம். இப்போது மலத்தை தடுத்தோம்னா கண் வரைக்கும் கெடுது. கண் வழியாக வர அந்த அழுக்கை தடுத்தோம்னா மூளையில் வந்து கட்டி வந்துடும். அதுக்கப்புறம் பெரிய மருத்துவம் பண்ணணும், அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மோசமான நிலை கொண்டு போகும். அதனால் கண் வலி வந்தாலோ அல்லது இந்த மலச்சிக்கல் இருந்தாலோ அதை வந்து சரி பண்ணிடணும். கண் வலி வந்தால் கண்டிப்பாக மருந்து போடக்கூடாது. கண்ணில் எவ்வளோ அழுக்கு வருதோ அது வரட்டும். அது வர அது எங்கேருந்து வருது? நம்ம தலைக்குள்ளே இருக்கிற அழுக்குகள். அந்த அழுக்கு வெளியே வர நம் கண்கள் சுத்தமாகும். கண் சுத்தமானால் தலைக்குள்ளே இருக்கிற பாரம் குறையும். ஏன்னா நம்ம தலையில் 1008 தூசி, வண்டியில் போகிறோம், அந்த தூசி எல்லாமே தலைக்குள்ளே இறங்கி திருப்பி இந்த கண் வழியாக வெளியே வருது. வெளியே உள்ளே வச்சிருக்க முடியாமல் தான் வெளியில் அனுப்புது. அதை தடுக்கக்கூடாது. அந்த முறையை பயன்படுத்தணும்னா கண்ணுக்குள்ளே அழுக்கு வராது. அழுக்கு இல்லாமல் இருந்தால் கண் பார்வை தெளிவாக தெரியும். மலச்சிக்கலுக்கு கண்டிப்பாக செவ்வாழைப்பழம், பூம்பழம், நாட்டுப்பழம் இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்டு மாலை வேளையில் குடல்கள் சுத்தம் பண்ணுற அளவுக்கு அல்லது பஞ்சகவியா இரவு தூங்க போகும்போது ஒரு உள்ளங்கை அளவு பஞ்சகவியா குடிச்சிட்டு தூங்குனா மலச்சிக்கல் இருக்காது. இப்போ இந்த மருத்துவத்தை பார்ப்போம். இந்த சம்பங்கி பூ, இந்த முசுமுசுக்க, சின்ன வெங்காயம், சீரகம் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போதும். அதில் ஊறினாலே போதும், அதெல்லாம் பவுடரை அரைக்க வேண்டியதில்லை. வெங்காயத்தை நச்சு எடுத்து இந்த முசுமுசுக்க இலையும் சாறு எடுத்து அதோடு சேர்ந்து இந்த சம்பங்கியையும் வெங்காயத்தையும் போட்டு எடுத்திருக்கோம். கண்ணில் பூ விழுந்திருந்தாலோ புரை ஓடி இருந்தாலோ இல்லை கண்ணில் வந்து இந்த அழுத்தங்கள், ரத்த அழுத்தம், கண் எப்பவுமே செவந்து போயே இருக்கும் சில பேருக்கு. அதில் கேட்டால் கண் ப்ரெஷர்ன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணே வெளியில் வந்து விழுகிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு 20 நாளைக்கு ஒரு முறை கண்ணில் ஒரு 3 சொட்டு ஒரே ஒரு முறை தான் விடணும். தினந்தோறும் 20 நாள் விட்டுறக்கூடாது, அது தவறான ஒரு இது. கண்டிப்பாக ஒரு நாள் தான் விடணும். அது 20 நாளைக்கு ஒரு நாள் விட்டு தினந்தோறும் காலை சூரியனை பார்க்கணும். காலை சூரியனை இந்த மாதிரி பார்த்துட்டு வந்தால் பார்வை மங்கல் சரியாகும். கண்ணில் வந்து ரத்த அழுத்தங்களோ கண்ணில் பூ விழுந்தாலோ அது சிறுக குறைய ஆரம்பிக்கும்.
காலை சூரியனை பார்க்கணும். காலை சூரியனை பார்க்க பார்க்க அந்த சூரியன் உள்ள ஒளி கதிர்கள் நம்ம கண்ணுக்குள்ள போய் கண் பார்வை அதிகரிக்கும். கண் பார்வை அதிகரிக்கும் போது கண்ணில் உள்ள அந்த பூவானது சிறுக சிறுக அது விலகி அந்த புரையை போல இருந்திருந்தாலும் அதுவும் விலக ஆரம்பிச்சிடும், அது கரைய ஆரம்பிச்சிடும். இந்த முசுமுசுக்கையானது மெதுவாக கரைச்சி எடுக்கும். அதோட சேர்ந்த இந்த சின்ன சீரகம், சம்பங்கி பூ வந்து கண்ணுக்கு ஒரு சிறந்த மருந்து. சம்பங்கி பூன்னு சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம், அதை கண்ணை வந்து பாதுகாக்கிறதுல ஒரு அற்புதமான மருந்து. அதை வந்து நம்ம தண்ணியை அதை அரைச்சி எடுத்து அந்த சாரையும் நம்ம கண்ணில் விடும்போது கண் சுத்தமாகும். கண்ணில் உள்ள பூ பூ விழுந்த கண்ணும் மறுபடியும் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் கொஞ்சம் காலம் ஆகும். உடனே 3 நாள்லையோ ஒரு மாதத்துலேயோ எங்களுக்கு கண் திருப்பி வந்துருச்சுன்னு கேட்கக்கூடாது. தொடர்ச்சியாக 20 நாளைக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வரும்போது அது குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அந்த பார்வையில் உள்ள பூக்கள் விலகி கண் பழைய நிலைக்கு வரும். அந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். மருந்து 3 நாள் விட்டால் போதும்னு நினச்சி உடனே தெரியலையேன்னு கூடாது. அது எவ்வளோ நாள் ஆச்சோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். சிறுக சிறுக சரியாக தினந்தோறும் காலையில் ஒரு 5 நிமிடமாவது சூரியனை பார்க்க வேண்டும். அவங்களுக்கு அதுக்கு நேராக பார்த்தா வெறும் புகைமண்டலமாக தான் தெரியும். ஆனால் பார்க்க அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நம்ம கண்ணுக்குள்ளே பாயும். நம்ம முன்னோர்கள் காலையில் எழுந்திரிச்சதும் சூரிய வணக்கம் செஞ்சதுக்கு காரணம் அவங்க வாழ்நாள் முழுவதும் கண்ணில் எந்த குறையும் வராமல் இருக்கிறதுக்கு தான். அந்த சூரியனை கும்பிட்டு வர கண் பார்வை தெளிவாகும். கண் பார்வை குறைவு இருந்தாலும் இந்த முசுமுசுக்க இலையும் சின்ன வெங்காயம் சீரகம் சேர்ந்த கலவையை கண்ணில் விட்டுட்டு வந்தோம்னா கண்ணில் இருந்த பூ கூட விலகி கண் நல்லா தெரியும். இந்த முறையை பயன்படுத்துறதோட வெள்ளை துணியில் மஞ்சள் கலந்த தண்ணியை கலந்து அந்த துணியில் துவட்டி எடுத்து அதை கண் துடைக்க பயன்படுத்திட்டு வந்தோம்னா கண்ணில் எந்த ஒரு நோயும் வராது. இப்போ 40 வயசுக்கு மேலே யாருக்கு கண் பார்வை குறைவோ அது எல்லாம் சரியாகும். ஆனால் கண்டிப்பாக அவங்க மலச்சிக்கலை சரியாக்கணும். மலச்சிக்கல் இருந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு இதையும் நம்ம சரி பண்ணாலும் மீண்டும் வரும். கீரைகளை அதிகமாக சாப்பிடணும். இந்த முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை இவைகளை சாப்பிட்டு வர மலச்சிக்கலே இருக்காது. மத்தியான வேளையில் ஒரு கம்மங்கூழ் குடிச்சே ஆகணும். ஒரு கூழ் குடிச்சு வந்தாங்கன்னா அவங்க உடல் சூடு குறைஞ்சி கண்ணுக்கு குளிர்ச்சி உண்டாக்கும். அதிக காரம் சாப்பிடக்கூடாது. அதிக காரம் சாப்பிட்டா அதிக காரம் கண்ணை கெடுக்கும். அதிக கோபமும் கண்ணை கெடுக்கும். அதிக காரமும் கண்ணை கெடுக்கும். அதிகமாக கோபம் வரவனுக்கு பாருங்க, அந்த நேரம் அவனுக்கு எதுவுமே தெரியாது, முன்னாடி இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. தவறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிப்பான் ஏன்னா இந்த மாதிரி. அதே மாதிரி தான் அதிக கோபம் வந்தாலும் சரி, அதிக காரம் சாப்பிட்டாலும் கண்ணை தான் கெடுக்கும். காரத்தை குறைச்சி சாப்பிடுங்க. காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க, நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்துங்க. கண் பார்வை அதிகரிக்கும். கண்ணில் விழுந்த பூவை குறைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி கண்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் தீக்காயம், அந்த சுடுதண்ணி ஊற்றுனது, இந்த நீராவி பட்ட அந்த கை காலில் பட்டு வெந்ததுக்கான மருத்துவம். இது வீட்டில் அடிக்கடி நடக்கிறது. ஏன்னா சோறு தண்ணி வடிக்கும் போது அந்த தண்ணி குழந்தைங்க மேலே பட்டுரும், இல்லைன்னா அந்த சுடுதண்ணியில் கையை விட்டுரும் குழந்தைங்க. காப்பி டீ போட்டு வச்சுருந்தாலும் கையை விட்டுரும், இல்லை தெரியாதனமாக காலில் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி வர்றதுக்கு உடனடி மருத்துவம். அது உடனே நம்ம மருத்துவமனைக்கு போக முடியாது. ஏன்னா வீட்டில் எல்லா வேலையும் போட்டு ஓடணும், அப்போ எரியும். கண்டிப்பாக அது காலில் பட்டுருச்சுன்னா உடனே மேலே தண்ணியை ஊற்றுங்க. பச்சை தண்ணி ஊற்றுறதுல தவறே கிடையாது. ஆனால் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சு தொடச்சிட்டிங்கன்னா தோல் வந்துடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. தண்ணி ஊற்றலாம், அல்லது அந்த தண்ணிக்குள்ளேயே கொண்டு போய் கையை விட்டுறலாம். முதல் உதவியாக வாழை மட்டை சாறு விட்டோம்னா ரொம்ப நல்லது. வாழை மட்டை சாறு கிடைக்காத பட்சத்தில் நம்ம வீட்டில் வேறு எது கிடைக்குதுன்னு பார்க்கணும். அப்போது எது கிடைக்குதோ இல்லையோ, உருளைக்கிழங்கு எப்படியும் வீட்டில் வச்சுருப்போம். இந்த உருளைக்கிழங்கை வச்சு அந்த தீப்புண்ணை ஆற்றிடலாம். தீப்புண்ணில் தழும்பே இல்லாமல் ஆக்கிடலாம். தீப்புண்ணு இருக்குதுன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். அந்த தீப்புண்ணு எரிச்சல் எவ்வளோ எரிச்சல் இருந்தாலும் இந்த உருளைக்கிழங்கை அரைச்சி போட்டோம்னா அந்த எரிச்சல் அடங்கும். அந்த கையில் உள்ள கொப்பளங்கள் அப்படியே அமுங்கி தோலோட தோல் சேர்ந்து அந்த தழும்புகள் இல்லாமல் ஆகும். அது இல்லாமல் தேன் மட்டும் தடவுனாலே அந்த எரிச்சல் அடங்கும். எவ்வளவு மோசமான புண்ணாக இருந்தாலும் ஆறிடும். இந்த தீப்புண்ணுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. தேன் 1 லிட்டரு தேன் வரணும்னா குறைந்தது 1 லட்சம் பூவில் தேனீக்கள் தேன் எடுத்தால் தான் அந்த தேன் கிடைக்கும். அதனால் அதில் எத்தனை மருந்து இருக்குன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த தேனில் இருக்குது. உருளைக்கிழங்கு குளிர்ச்சி, இந்த குளிர்ச்சியை உண்டாக்கி இது உருளைக்கிழங்க சாராக குடித்தோம்னா
கை கால் வீக்கம் வந்து குறைஞ்சிரும். நிறைய பேர் இதை உருளைக்கிழங்கு சாப்பிட்டதும் வயிறு ஊதிக்கிறோம், வாய் உண்ணுவாங்க. நீங்கள் பச்சையை அரைச்சி அதில் கொஞ்சோண்டு வெல்லம் கலந்து குடிச்சிங்கன்னா கை கால் வீக்கம் வத்திரும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு அரைச்சி இந்த சுடுதண்ணி இல்லை வடிக்கும் போது அந்த புகை அடிச்சிடும். புகை அடித்தாலே அப்படியே தோல் ஒரு மாதிரி காந்த ஆரம்பிச்சிடும். அதுக்கு இந்த உருளைக்கிழங்கு அரைச்சி போட்டிங்கன்னா கையிலையும் கால்லையும் எரிச்சல் இருக்காது. குழந்தைகளுக்கு வந்து அது சுகமாக இருக்கும். நம்ம உடனடியாக அதை தான் செய்ய முடியும். உடனே இங்கே போட்டுட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கோ அல்லது வேற எங்கேயாவது ஓடணும்னா நேரம் பற்றாக்குறையாக இருக்கும். நம்ம உடனடியாக இந்த மருத்துவத்தை செஞ்சோம்னா அது கொஞ்ச நேரத்தில் எரிச்சல் அடங்கிரும். அப்போ வந்து கையில் வந்து அந்த வீக்கம் இருக்காது, இருந்த தழும்புகளே தெரியாமல் போயிடும். கொஞ்சமாக பட்ட தீக்காயத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. வெடிப்பாங்க, கையில் மட்டும் டப்புன்னு வெடித்து வெந்து போயிருக்கும். அதுக்கு உடனே இதை வந்து மருந்தாக செஞ்சு முதல் உதவியாக செஞ்சு கூட அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவமனைக்கு போகலாம். மருத்துவமனைக்கு போக வேணான்னு சொல்லலை, போடுறதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு போனோம்னா அந்த எரிச்சல் அடங்கும். வாழை மட்டை சாரை மேலே புழிஞ்சு விட்டோம்னா எவ்வளவு மோசமான அந்த தீக்காயமும் உடனே அப்படியே அமுங்கி தோல் அந்த ரத்த ஓட்டத்தோடு இருக்கும், தோல் தழும்புகளே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த உருளைக்கிழங்கும். தேனையும் பயன்படுத்தலாம். இந்த முறையை பயன்படுத்தி நம்ம இப்போ மருத்துவத்தை பார்ப்போம். இந்த உருளைக்கிழங்கை ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து இந்த தேன் கலந்த கலவை இதை வந்து எங்கே நம்ம காயம் இருக்கோ, தீக்காயம் ஊதி போய் பலூன் மாதிரி வீங்கி போயிருக்கோம், முட்டையாக இருக்கும், அதை வந்து ஓட்டையை போட்டு விட்டுறக்கூடாது. அது வந்து அப்படியே இருக்க மேலே இதை எடுத்து இதமாக போடணும், வலி இல்லாமல் தடவணும். இதை நல்லா வந்து உருளைக்கிழங்க மையாக அரைச்சி வச்சு மிக்சியில் அடித்தோ அல்லது உரலில் ஆட்டி எடுத்து அது கூட தேன் கலந்த கலவையை சேர்த்து, தேன் கிடைக்கலன்னா வெறும் உருளைக்கிழங்க போட்டுருங்க. முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் கிடைக்கும் போது பார்த்துக்குங்க. இப்போதைக்கு முதல்ல எடுத்ததுமே உருளைக்கிழங்கு போட்டோம்னா அந்த எரிச்சல் அடங்கினாலே பாதி நிம்மதி வந்துடும். இந்த உருளைக்கிழங்கு தானே வீட்டில் இருக்கிறத வச்சு தான் முதல்ல மருத்துவம் செய்யணும். எல்லாமே வீட்டில் தான் இருக்குது. அஞ்சரை பெட்டின்னு சொல்கிறோம், அது அத்தனையும் மருத்துவ பெட்டி தான். இன்றைக்கி அஞ்சரை பெட்டியில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் மாத்திரையாக தான் இருக்குது. இது தலைவலி மாத்திரை, இது காய்ச்சல் மாத்திரை, இது வயிற்று வலிக்கு, இது எனக்கு ப்ரெஷருக்கு, சுகருக்கு. அஞ்சரை பெட்டி வந்து மாறிக்கிடுச்சு, இப்போது எல்லாம் மாத்திரை பெட்டியாக மாறிக்கிடுச்சு. அதுக்கு பதில் நம்ம முன்னோர்கள் செஞ்சது இதெல்லாம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் யார் உட்காந்து கண்டுபிடிச்சாங்க? அவங்க செஞ்சு வச்சது உடனே எடுத்து போட்டு இந்த வலியிலிருந்து சரி பண்ணாங்க. இன்னைக்கு மாத்திரை உலகமாக போயிருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் விடுபடுங்க. கொஞ்சம் விடுபட்டு கொஞ்சம் அவங்க வீட்டை வரைக்கும் பார்த்துக்குங்க. அவங்க வீட்டில் வர அவசர தேவைகளை இதை பூர்த்தி செய்யுங்க. முதல் உதவியாக பயன்படுத்துங்க. இந்த முறையை பயன்படுத்தினோம்னா எவ்வளவு வீக்கமாக இருந்தாலும் தீக்காயங்கள் வந்து ஆற ஆரம்பிச்சிடும். தீக்காயங்களுடைய எரிச்சல் வந்து குறையும். தீக்காயம் பற்றுச்சு அப்படின்னு பயப்பட தேவையில்லை. சிலருக்கு வந்து இந்த சைலன்சர் சுட்டிருக்கோம், பட்டதுமே இதை எடுத்து தடவிட்டோம்னா காலில் அது கொப்பளம் மாதிரி வந்ததும் திருப்பி அமுங்கி அந்த கொப்பளம் தன்னால் உள்ளேயே போயிடும். அதில் உள்ள நீர்கள் வந்து தன்னால் போயிடும். நம்ம ஓட்டை போடக்கூடாது, அறுத்து விடக்கூடாது. அதை சில பேர் கிழிச்சு அந்த தோல் எடுத்துருவாங்க. அப்போ எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த தோல் நிறம் மாறுறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே இருந்த தோல் அப்படியே ஒட்டிடுச்சுன்னா அதில் வந்து ரத்த ஓட்டம் கூடிரும். ரத்த ஓட்டம் வந்ததும் உயிர் வந்துடும் அந்த தோலுக்கு. அந்த தோலில் உயிர் வந்துருச்சுன்னா அந்த தோல் அதே நேரத்தில் இருக்கும், நமக்கு தீக்காயமே தெரியாது. தீக்காயம் தெரியாமல் இருக்கணும்னா அந்த பலூன் மாதிரி ஊதி இருக்கிற அந்த கொப்பளத்தை எக்காரணத்தை கொண்டு அதை உடைச்சி விடக்கூடாது. உடைக்காமல் அது மேலே இந்த மருந்தை போட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். வாழைத்தண்டு சாறு கிடைச்சிதுன்னா அதை போடுங்க. இந்த தண்டினுடைய மட்டை இருக்கும் பார்த்தீங்களா, வாழை மட்டை வந்து காஞ்சி போயிருக்கிறத சாம்பலாக கருக்கி, அரச மரத்து இலை சாம்பலையும் கருக்கி ரெண்டுத்தையும் ஒன்றா குழைச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு வந்தோம்னா அந்த தீக்காயத்தினுடைய தழும்புகள் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இந்த வெள்ளையாக வந்திருக்கும் வெந்த இடம் அதெல்லாம் திருப்பி பழைய நிலைக்கு வரணும்னா அரச இலையும் வாழை மட்டை காஞ்சதையும் ரெண்டையும் தீயில சாம்பலாக்கி தேங்காய் எண்ணெயில் குழைச்சி அதை மேலே தடவிட்டே வந்தோம்னா அந்த நிறங்கள் மாறி நிறமி உண்டாகி தீக்காயங்கள் சரியாகும். அது வெண்குஷ்டத்தை வந்து சரி பண்ணாது. தீக்காயத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், அந்த அளவு தக்கன உடம்புல வந்து எவ்வளோ வெந்திருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கை பயன்படுத்திக்கலாம். அதுக்காண்டி மொத்தமாக வெந்தவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அது மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணும். கொஞ்சம் கையில் ஒரு மூலையில் பட்டிருக்கு, காலில் ஒரு மூலையில் பட்டிருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு முதல் உதவி. அப்போ ஏன்னா அங்கே வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து 75% வெந்திருக்கு, 50% வெந்திருக்கு. 50க்கு மேலே வெந்திருந்துன்னா அவங்கள காப்பாற்ற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 50க்கு மேலே வெந்திருந்தா அங்கே ரத்த ஓட்டம் இருக்காது, தோள்கள் எல்லாம் சுருங்கிரும், அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஒரு 30% வெந்திருந்தா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிடுவாங்க. 65-70ன்னா அவங்கள வந்து காப்பாற்ற முடியாது. காப்பாற்றினாலும் ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு வாரம் 10 நாளில் அவங்க வந்து கண்டிப்பாக இறந்துருவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் போட்டு விளையாடக்கூடாது.
கையில் காலில் இருந்துச்சு, லேசாக பட்டுச்சு, ஒரு கையகலம் பட்டிருக்கு, ஒரு காலில் ஒரு மூளையில் பட்டிருக்கு, அதுக்கு வந்து இந்த மருத்துவம் செய்யணும். அதை விட்டுட்டு உடம்பு முழுகா பட்டிருக்கு, நாங்கள் வீட்டிலே வச்சு பார்த்துக்குறோம், மருத்துவ செலவு செய்ய முடியாதுன்னு தப்பு செய்யக்கூடாது. அதுக்கெல்லாம் மருத்துவமனைக்கு தான் போகணும். ஏன்னா மருத்துவமனை அதுக்கு தான் இருக்குது. சிலர் தவறாக எடுத்துக்கிறாங்க, எல்லாமே மூலிகை மருந்தில் சரி பண்ணிடும்னு. எல்லா மருத்துவமும் எல்லா மனிதர்களுக்கு நல்லது செய்ய தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிலது கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யும், சிலது கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும். அதனால் மருத்துவத்தை குறை சொல்லக்கூடாது. எந்த மருத்துவம், எல்லா மருத்துவமும் தலை சிறந்த மருந்து நமக்கு. ஏன்னா மனிதனை காப்பாற்ற பிறந்தது எல்லா மருத்துவமும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், நமக்கு நல்லது செஞ்சால் அந்த மருத்துவத்தை போய் எடுத்துக்கிற வேண்டியதுதான், தப்பு கிடையாது. எங்கே நல்லது கிடைக்குதோ அங்கே போய் நம்ம வந்தோம்னா நல்லது. எப்படி ஒரு கோயிலுக்கு போனோம், அது எந்த கோயிலாக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு அங்கே சக்தி இருக்குது, அப்போ நம்ம அங்கே தலை வணங்கிட்டு தான் வரணும். நான் இந்த சாமியை கும்பிடுவேன், அந்த சாமியை கும்பிட மாட்டேன்ற மாதிரி இந்த மருத்துவம் செய்வேன், அந்த மருத்துவம் செய்ய மாட்டேன்றது வந்து தவறான கருத்து. தேவைன்னா போகணும். சில சித்த மருத்துவர்கள் முடியாத பட்சத்தில் அங்கே போய் ட்ரிப்ஸு போட்டு தான் ஆகணும், போட்டால் தான் தப்பிக்க முடியும். அதே மாதிரி ஆங்கில மருத்துவர் மஞ்சக்காமலை வந்துன்னா சித்த மருத்துவர்கிட்ட வந்தால் தான் தப்பிக்க முடியும். இல்லைன்னா அங்கே ஆங்கில மருத்துவத்தில் அவங்களால ஜெயிக்க முடியாது, அங்கேயும் உயிர் போயிடும். அதில் வந்து அவங்க வந்து அந்த ப்ரெஸ்டீஜ் பார்த்தாங்கன்னா அவங்க இழந்துட்டு போயிடுவாங்க. அதனால் எல்லா மருத்துவமும் ஒன்றுக்கு ஒன்று கைகோர்த்து இருந்தால் தான் மனித குலம் வந்து ஜெயிக்க முடியும். அதனால் இந்த தீக்காயத்துக்கான மருந்தை இந்த முறையை சிறப்பாக வந்து வீட்டில் வச்சுருக்க உருளைக்கிழங்குல செய்கிறோம். அப்போது வந்து வெங்காயத்தில் மருத்துவம் செஞ்சுருக்கிறோம், முட்டையில் மருத்துவம் செஞ்சுருக்கிறோம், முட்டைகோஸில் மருத்துவம் செஞ்சுருக்கிறோம், காலிஃப்ளவரில் எல்லாத்துலேயும் மருத்துவம் இருக்குது. ஒவ்வொரு பொருள்லேயும் மருத்துவம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலையக்கூடாது. இங்கே வீட்டுக்குள்ளே மருந்து வச்சுட்டு வெளியில் போய் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் கையில் இருக்கிறத வச்சே மருத்துவம் செய்கிறது தான் கெட்டிக்காரத்தனம். வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை வச்சு என்ன செய்யலாம் அதை யோசிக்கணும். அதை யோசனை பண்ணி அந்த மருத்துவம் செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவாங்க. சிறு காயங்களை நம்ம எப்படி கையில் ஒரு பேண்டேட் வாங்கி ஒட்டிக்கிறீங்களோ, ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்டிக்கிறீங்களோ, அந்த மாதிரி இது சின்ன காயத்துக்கு, தீக்காயத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி தீக்காயங்கள் இருந்து நீங்கள் வந்து நல்ல தோள்கள் அதே நேரத்துக்கு கொண்டு வர வரைக்கும் இதை போடணும். அந்த முறையை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.